நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மதுரையில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஹாக்கி விளையாட்டு மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மதுரை சர்வதேச ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். உலகக்கோப்பை 14வது ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் சென்னை மற்றும் மதுரையில் வரும் நவம்பர் 28ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 10ஆம் தேதி வரையில் நடைபெற இருக்கிறது. 20 கோடி ரூபாய் செலவில் மதுரை ரேஸ்கோர்ஸ் விளையாட்டு மைதானத்தில் உலகக்கோப்பை போட்டிகளை நடத்துவதற்காக சர்வதேச அளவிலான பிரம்மாண்ட ஹாக்கி மைதானமாக மேம்படுத்தப்பட்டது. இதில் 1756 பார்வையாளர்கள் அமர்ந்து போட்டியை ரசிப்பதற்கான கேலரிகள் மைதானத்தில் இருபுறத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் மதுரையில் 24 நாடுகளைச் சேர்ந்த ஜூனியர் ஹாக்கி அணிகள் விளையாடும் 72 போட்டிகள் நடைபெறுகின்றன. அதில் மதுரை சர்வதேச ஹாக்கி மைதானத்தில் 34 போட்டிகள் நடைபெறும். குறிப்பாக நவம்பர் 3ஆம் தேதி இந்திய ஜூனியர் ஹாக்கி அணி பங்கேற்கும் லீக் போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மதுரை சர்வதேச ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து மைதானத்திற்குள் பார்வையிட்ட துணை முதல்வர் ஹாக்கி மட்டையை கையில் வாங்கி சுழற்சி பந்தை அடித்து மகிழ்ந்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.